அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வராங்க. இப்ப நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா டிஎன்இஏ 2026 சம்பந்தப்பட்ட தகவல்களையும், தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் சம்பந்தமாவும் தகவல்கள் குடுத்துட்டு வராங்க. இப்ப ரீசென்ட்டா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை பேஸ்டு காலேஜஸ் போடுறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பேஸ்டு காலேஜஸ் போடுறீங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து வரதில்ல. இப்ப நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை இருக்குது, திண்டுக்கல் இருக்குது, தேனி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி வரைக்கும்லாம் காலேஜஸ்லாம் இருக்குது. பட் ஏன் வந்து அது சம்மந்தப்பட்ட தகவல்கள யாரும் சொல்றதில்ல? இப்ப எல்லாருமே சென்னை பேஸ்டு காலேஜஸ், கோயம்புத்தூர் பேஸ்டு காலேஜஸ்ன்னு போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க கல்லூரிகள்ல உண்மையாலுமே நல்ல கல்லூரிகள விட்டுட்டு ஏதாவது ஒரு கல்லூரிகள்ல போய் மாணவர்கள் சேர்றாங்க. அப்ப இங்க வந்து நல்ல கல்லூரிகளே இல்லையாங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டவுட் கிளியரன்ஸ் செஷனா தான் வந்து இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் வந்து பார்த்தீங்கன்னா, சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்டத்தட்ட அது வந்து எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, மதுரை ரீஜியன் திருநெல்வேலியும் மதுரைக்குள்ள வந்துருங்க. ஸோ மதுரை ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் 25 கல்லூரிகள் பத்தி தான் வந்து சொல்லப் போறேன். இப்ப இந்த டாப் 25 கல்லூரிகள்ங்கிறப்ப எத பேஸ் பண்ணி சார் நீங்க டாப் 25 கல்லூரிகள்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் வச்சு தான் சொல்லப் போறேன். அது நீங்க கேட்கலாம், ஏன் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 400 பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. இந்த 400 பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்லயும் காமனா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். ஏன்னா ஒவ்வொரு கல்லூரிகள்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாறும். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் 400 பிளஸ் காலேஜஸ்லயும் இருக்குதுங்க. ரெண்டாவது சில வருஷங்களா வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அப்ப அதோட கட் ஆஃப் வச்சு போட்டேன். ஸோ அப்ப அந்த கட் ஆஃப்ல என்ன கேட்டகரி சார் நீங்க எடுத்துக்கிறீங்க, சாம்பிளுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரியோட க்ளோசிங் கட் ஆஃப் டீடைல்ஸ் வச்சு தான் எடுத்திருக்கேன். காரணம் பார்த்தீங்கன்னா, ஓசியில தான் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எல்லா பிரிவை சேர்ந்த மாணவர்களும் வந்து சீட் எடுக்க முடியும் அப்படிங்கிறனால அந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் வச்சு நான் வந்து இங்க வந்து இந்த வீடியோங்கிறது கொடுக்க போறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை ரீஜியனோட டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தின தகவல்கள் தான் கொடுக்க போறேன். ஸோ இந்த டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆஃப் மதுரை ரீஜியன்ல ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். பிளஸ் வந்து காலேஜஸ் ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நியர்பை ஒரு 40 பிளஸ் இயர்ஸ்க்கு மேல ஆக போகுது. நல்ல தரமான ஒரு கல்வியை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமா இருக்கிறதுனால, இந்த மதுரை ஜோன் பிளஸ் வந்து தமிழக அளவுல சிறந்த கல்லூரி. பட் மதுரை ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கல்லூரியா வந்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓசி கேட்டகரியில க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது நம்மளுக்கு 197.5ங்கிறது இருக்குதுங்க. அடுத்து 2வது இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா, அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்லூரி. 194 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்க, அதாவது இது எல்லாமே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் வச்சு தான் சொல்லிட்டு வராங்க. அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி 193 கட் ஆஃப்க்கு போன வருஷம் வந்து சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை. போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல 188.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டிங்கிற ஊர்ல நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற ஒரு கல்லூரி. 188ங்கிற கட் ஆஃப்க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல. அதுக்கு அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வர்றாங்கன்னா, 4960 மெப்கோ ஸ்லெங் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி, விருதுநகர் மாவட்டம். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 185.5ங்கிற கட் ஆஃப்க்கு வந்து போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் பாருங்க 184.5 அப்படிங்கிற கட் ஆஃப்க்கு போன வருஷம் க்ளோஸ் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் போன வருஷம் 184 கட் ஆஃப்க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்ல எந்த கல்லூரி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிற கல்லூரி 183 கட் ஆஃப்க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க.
நெக்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தோம்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரசு பொறியியல் கல்லூரி போடி நாயக்கனூர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 181க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கல்லூரியில வந்து மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க இது எல்லாமே கடந்த வருஷம் மாணவர்கள் சேர்ந்த டேட்டா வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி மாவட்டம் இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ் 177க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் போன வருஷம் 174 கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை மாவட்டம் 173.5க்கு வந்து சீட்டுங்கிறது நமக்கு வந்து முடிஞ்சிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர் மாவட்டம் 173க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்ல என்ன கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் 171.5க்கு வந்து போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மணாமதுரை தாலுக் சிவகங்கை மாவட்டம் 171க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 4954 டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் 170.5க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ் இருக்குது 170.5க்கு முடிஞ்சிருக்கு. அதே 170.5க்கு திண்டுக்கல்ல எஸ்எஸ்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்லூரி திண்டுக்கல் மாவட்டம் 170.5க்கு போன வருஷம் க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது 165க்கு போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காரியாப்பட்டி விருதுநகர் 164க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 162.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 158.5க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் விவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி மாவட்டம் 155.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. தென் ஃபைனலாக 25th பிளேஸ் என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் 154க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. ஸோ இதுதான் மதுரை ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ். மதுரை ரீஜியன்னா மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி வரைக்கும் கொண்டு வந்து பார்த்துருக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து பார்க்கலாம். மாணவர்கள் ரொம்ப தூரம் நான் வந்து ட்ராவல் பண்ண முடியாது சார், ஹாஸ்டலில் சேர்க்குற அளவுக்கு வசதிகள் இல்லை, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியல, என்னால் காலேஜ் ஃபீஸ் மட்டும் தான் கட்ட முடியும், நான் இங்கே இருக்க கல்லூரிகளே படிச்சுக்கிறேன்னா தாராளமாக இந்த கல்லூரிகளில் வந்து சேரலாம். இது இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். நீங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா cutoff.tneaonline.orgங்கிற வெப்சைட்டில் போயிட்டு இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து வேற மாற்றுறதுக்கு எந்த டீட்டெயில்ஸுமே கிடையாதுங்க. இது நான் முன்னாடியே இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே சொன்னது தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட அஃபிஷியலான க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்டை வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.